பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும் இந்த பக்கம் ஒரு டேங்க் இருக்குது, இந்த பக்கம் ஒரு டேங்க் இருக்குது. ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குல்ல? எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கடை. இதை வந்து திறந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் கீப்பர் தமிழ் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் திறந்துருக்காரு. ஸோ அது யாரோட கடை? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த கடையை இனாகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கேள்வி. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த டேங்க்லாம் நீங்கள் ஆல்ரெடி இன்னொருத்தரோட யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. எஸ், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ கடை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த டேங்க் நிறைய பேருக்கு ஃபெமிலியராக தெரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, சப்போஸ் அவர் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோம். ஸோ அவரோட கடைக்கு தான் வந்திருக்கோம். எஸ், நம்ம அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம் அவரோட கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவரோட கடையை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இனாகிரேட் பண்ணியிருக்கோம். புதுசாக திறந்துருக்காரு சேலமில். ஸோ இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீலாக ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய விஷயம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு. கடை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இது ஒரு ஸ்பெஷலான வீலாகும் கூட. எதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடையை வந்துட்டு இனாகிரேட் பண்ணியிருக்கோம். அதாவது சீஃப் கெஸ்ட்டாக நம்மளை கூப்பிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சரித்திரத்துலேயே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இனாகிரேட் பண்ண சொன்னது. ஸோ இந்த கடை வந்துட்டு நல்லபடியாக ஓடுறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நண்பா. தேங்க்யூ நண்பா. ஸோ புது கடை ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஃபிஷ் கீப்பர் தமிழ் ஃபேமிலியிலேருந்து ஒரு யூடியூபராக வந்து இப்போ ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த கடை தான் நம்ம இனாகிரேட் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஃபிஷ்ஷஸ்லாம் லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சசரிஸ்லாம் நிறையா இருக்குது. சொல்லுங்கள், என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குன்றது. நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது மேக்ஸிமம் வந்து கடை ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரோட ஃபுல்லி சப்போர்ட்டு தான். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தூண்டுதலாக இருந்த ஃபிஷ் கீப்பர் தமிழ் இவர் தான் வந்து என்னை வந்து யூடியூப்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இவர் மூலிமா வந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம இதனால யார் என்னன்னு நம்ம தெரியாமல் இருந்தோம். ஸோ நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்து ஸோ நம்மளை ஒரு யூடியூபராக மாற்றி இன்றைக்கி ஒரு ஷாப் கீப்பராக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. ஸோ என்றைக்குமே இந்த உதவி நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக இது இன்னொன்று சொல்லணும், நான் ஜஸ்ட் வந்து வழிகாட்டி தான். அவர் தான் உழைப்பாளி. ஸோ அவரோட உழைப்பில் வந்தது தான் இவ்வளோ பெரிய கடை. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட உழைப்பு மேலும் மேலும் முன்னேற என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஸோ இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ முடிஞ்ச வரைக்குமே வந்து என்னோட சர்வீஸ்க்கு தான் வந்து நான் எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு 10 ரூபா எவ்வளோ சேர்த்துருந்தா கூட என்னோட சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமல் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி எப்படி ஒருத்தருக்கு வந்து ஃபிஷ் டேங்க் ஒரு ஃபிஷ் ஹாபியில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட் கூட. ஸோ அது மூலிமா தான் வந்து எனக்கு இந்த ஒரு டெவலப்மெண்ட் கூட கிடச்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஷாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து உள்ளதான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வெளியூர் ஆர்டர்ஸ் நமக்கு அதிகம். ஸோ எனக்கு வந்து ரீட்டெயில் சேலம் ஒர்க்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ சேலம் கஸ்டமருக்கும் வந்து இனிமேல் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து ஷாப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம ஷாப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னும் நம்ம வந்து ஐட்டம்ஸ் நிறைய ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஃபேன்சி கோல்டுக்கும் ப்ளஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இனிமேல் வந்து லோக்கல் ஃபிஷ்ஷஸும் ப்ளஸ் வந்து டேங்க் அக்சசரிஸு, ஃபிஷ் டேங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி. இது வந்து ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டேங்க்கு. இது வந்து டேங்கை ஹோல் போடாமல் டிஐஒயில் மெத்தடில் வந்து நம்ம தண்ணி வந்து கீழே கொண்டாந்து மறுபடியும் ப்ராசஸ் வந்து மேலே போகிற மாதிரி செஞ்சுருக்கோம். இது வந்து சிங்கிள் ஃபில்ட்ரேஷனு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேனல் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க சில பேர் அவரோட சேனலும் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த டிஐஒய் மெத்தடை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவரோட மெயின் சக்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஐஒய் ஃபில்டர் தான். ஏன்னா நீங்கள் ஒரு கேனிஸ்டர்னு வாங்கணும்னு போனீங்கன்னா எப்படியும் வந்துட்டு ஒரு 20,000 அப்படி ஆகும். இவ்வளோ பெரிய டேங்குக்கு நீங்கள் செட் பண்ணணும்னா அதே வந்துட்டு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வந்திருக்காரு. அதுதான் இவரோட பெரிய சக்ஸஸே கூட. என்கிட்ட முதல்ல அவர் வீடியோன்னு எடுத்துகிட்டு வரும்போது நிறைய ஐடியாஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அதெல்லாம் எனக்கு கூட தோணாதது தான். அப்போ தான் நான் சொன்னேன், நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற ஐடியாவை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை வீடியோவாக போடுங்க, கண்டிப்பாக சக்சீட் ஆகும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி சக்சீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட வளர்ச்சி தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே இதெல்லாம் வச்சுருக்காரு இல்லையா? ஆமாம். இதெல்லாம் அவரோட இது ஹாபியோட ஒரு எக்ஸ்ட்ரீம் மேட்னஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ எல்லாமே அவரோட ஐடியா, ஓன் ஐடியாஸ்ல எல்லாமே பண்ணியிருக்காரு. அதோட சக்ஸஸ் தான் வந்துட்டு இப்போ அவருக்கு இருக்க கஸ்டமர்ஸ். இதில் என்னென்ன வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4x1.5x1.5 டேங்க். இதுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DIY மெத்தடில் நாமளாக ரெடி பண்ண ஃபில்ட்ரேஷன். இது வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து பாட்டம்ல தங்க விடாம சைக்கிளிங் பண்ணி டேங்க் சுத்தமாக வைக்கிறது இதோட வேலை. ப்ளஸ் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய டேங்க்ஸ்க்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து சம் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் கிளாரிட்டிங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய கிளாரிட்டியை விட 2 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து சம் ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் எடுத்து சைக்கிளிங் பண்ணி கொடுக்குறது தான் சம்போட ஃபுல்லி ஒர்க் கூட. ஸோ இது வந்து அந்த சம்பு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரோட கிளாரிட்டி பார்த்துக்கும். ஃபிஷஸோட வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபில்டர் பார்த்ததுனால தான் இந்த டேங்கை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டேங்க் வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன். இது வந்து டேங்க் எல்லாருமே ஹோல் போட்டு தான் வந்து தண்ணி வந்து ரிட்டர்ன் கொண்டு வரும். சரிங்களா, நம்ம வந்து DIY மெத்தடில் வந்து டேங்கை ஹோல் போடாமல் எப்படி தண்ணி ரிட்டர்ன் கொண்டு வர சொல்லிட்டு நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு எனக்கே வீடியோ அனுப்பி, ஸோ உங்களால் இந்த DIY மெத்தட் யூஸ் பண்ணி நான் இவ்வளோ டேங்க் செஞ்சுருக்கேன்னு சொல்லி நிறைய கஸ்டமர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுமே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு முடிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணி இந்த மெத்தட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இது வந்து சிங்கிள் ஃபில்ட்ரேஷன். இது வந்து ஒரே ஒரு ஓவர்ஃப்ளோ பைப்பை வச்சு ஒரே ஒரு சிஸ்டத்தை வச்சு சிங்கிள் மோட்டர் வந்து தட்டுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப ஸ்லோ ஸ்விம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் தான். ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்குக்கு வந்து எவ்வளோ ஃப்ளோ கொடுக்கணுமோ அந்த ஃப்ளோ தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோமே தவிர்த்து ஸோ 2 ஃப்ளோ போகிறதுனால வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கவலைப்பட இதில் வந்து தேவைப்படுது. ஏன்னா வந்து ஒரு 60 வாட் மோட்டர் வந்து ஒரு இன்லெட் சென்டராக கொடுத்ததுனால தண்ணி உங்களுக்கு பிரிஞ்சு தான் வரும். ஸோ இந்த பக்கம் பாதி வாட்டர் போயிடும், இந்த பக்கம் பாதி வாட்டர் போயிடும். ஸோ இந்த மோட்டருமே பார்த்தீங்கன்னா இந்த டேங்குக்கு தேவையான மோட்டர் கொடுத்துருக்கனால ஃபிஷ்ஷை பாருங்க மோட்டர் கிட்டே போனாலுமே சும்மா கொஞ்சம் மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு ஆஃப் ஃபீட் வரைக்கும் அந்த ஃப்ளோ இருக்குமே தவிர்த்து மற்றபடி உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே ஃப்ளோ வந்து ஃபிஷ் வந்து பாதிக்காம. ஏன்னா வந்து சில பேர் ஃப்ளோ அதிகமாக கொடுக்கும்போது ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதும் ஃபிஷ் வந்து நீந்த முடியாமல் இறந்து போகிறதும் பற்றி நிறைய நடக்கும். இந்த சிஸ்டமேட்டிக்ல வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ நீங்கள் இதோட ஃப்ளோ கம்மி கொடுத்தாலுமே இந்த டேங்கோட கிளியரன்ஸ் வந்து மாறாது. காரணம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹெவியான ஒரு ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 28 kgs வந்து பயோரோட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபில்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னா டூவல் ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் நடக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 ஃபிஷ்ஷஸ் லோட் பண்ணாலுமே இதனோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கூட மாறாது. என்னுடைய சம் ஃபில்ட்ரேஷன் வீடியோ பார்த்து நிறையா டேங்க் செஞ்ச கஸ்டமருக்கு வந்து தெரியும். ஸோ ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லி ஹெவியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விதத்துலையுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேங்க் செட்டப் பண்ணணும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி டேங்க் செட்டப்புக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கரெக்டான டிசிஷன் மேக்கிங்கில் கரெக்டான டேங்க் செட்டப் பண்ணி கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய டேங்காக இருக்குது, இதுக்கு நான் கேனிஸ்டர் வாங்கணுமா, ஃபில்டருக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு தாட் இருந்தால் கண்டிப்பாக இவரோட நம்பர் கொடுக்குறேன், ஒரு கால் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கொடுப்பாரு. உங்களுக்கு டேங்க் செட்டப் அண்ட் தென் இது மாதிரி ஃபில்ட்ரேஷன் செட்டப் இந்த கடையில் பண்ணி தராங்க. அதனால தான் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த செட்டப்லாம் வச்சுருக்காரு. இந்த 3 டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரியும் ஃபில்ட்ரேஷன் பண்ணால் நம்மளால் வந்து டேங்கை கிளாரிட்டியாக வச்சுக்க முடியும். வாட்டர் சேஞ்ச் பண்ணுற கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டேங்க் செட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்துட்டு இதே கிளாரிட்டியோடு நீங்கள் ஒரு கேனிஸ்டர் ஃபில்டருக்கு போனீங்கன்னா அதோட காஸ்ட் எங்கேயோ போகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இது ஒரு மாற்றா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவான ஃபில்ட்ரேஷன். அது இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் டியூவல் பர்பஸில் கொடுக்கும்போது அதில் ஃப்ளோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதை பற்றி அவர் கரெக்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டேங்க் செட் பண்ணணும்னா கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு வந்து டவுட் இருக்கும், நான் எந்த மாதிரி டேங்க்ஸ் போகலாம், எந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சம் ஃபில்ட்ரேஷன், இது டுவல் சம் ஃபில்ட்ரேஷன். இல்லை சார் எனக்கு வந்து சம் ஃபில்ட்ரேஷன் போகும்போது காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 3 டேங்குமே பார்த்தீங்கன்னா நான் டெமோ தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வெறும் DIY மெத்தடில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சின்ன டேங்க். இது பார்த்தீங்கன்னா 3 × 1.5 × 1.5. இதோட சாலிடான வால்யூம் பார்த்தீங்கன்னா 185 லிட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டாப் ஃபில்டர் பாக்ஸில் மட்டுமே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட கிளாரிட்டி நீங்களே பாருங்களேன். ஸோ ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி வந்து இன்னொரு 10 ஃபிஷ் 20 ஃபிஷ் விட்டால் கூட இதோட குவான்டிட்டி சமமாக உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இன்னொரு நீங்கள் ஒரு 10 ஃபிஷ் 20 ஃபிஷ் நீங்கள் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு கிளாரிட்டியில் வந்து எந்த ஒரு மாற்றமே ஆகாது. காரணம் பார்த்தீங்கன்னா பயோரோட் வந்து இதில் 7 kgs வந்து பயோரோட் நான் வந்து கொடுத்துருக்கேன். பாண்டு ஸ்பாஞ்சு ஃபில்டர் பேட்லாம் கொடுத்து ஹெவியாக கொடுத்து
இதுக்கு தேவையான மோட்டர் ஃபிஷஸ் வந்து பாதிக்காத மாதிரி மோட்டர் கொடுத்து ஃப்ளோ கண்டிஷன் கொடுத்ததுனால இதனோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வாட்டர் சேஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா 2 weeks ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 3 மாடல். இது வந்து டாப் ஃபில்டர் மாடல், இது டூவல் சம் ஃபில்ட்ரேஷன் மாடல், இது சிங்கிள் சம் ஃபில்ட்ரேஷன் மாடல். ஸோ உங்களோட காஸ்ட்டுக்கு ஏற்றபடி அவர்கிட்ட வந்துட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டேங்க் செட்டப் வேணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியா இதுதான், இல்லை எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இதுக்குள்ளே எனக்கு ஒரு டேங்க் செட்டப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட ஐடியா பிச்சின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காரு. இன்னொன்று கூட நீங்கள் ஏதோ செட் பண்ண போகிறதா சொன்னீங்க இல்லையா, அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. ஆமாம், அது வந்துட்டு பெரிய டேங்க் வச்சு அதில் இது பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அதில் சக்ஸஸ் ஆனதை தான் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது, அவர் சக்சீட் ஆனது, எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டேங்க் எல்லாமே. ஸோ இதோட இந்த கடையோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஆக்சசரிஸை தாண்டி இந்த மாதிரி ஒரு நல்ல சர்வீஸ், அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற நிறைய கஸ்டமருக்கு தேவைப்படுது. ஏன்னா ஃபிஷ்ஷஸ் வாங்கி விட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணணுன்னு வரும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுமா, அதுக்கும் இவர்கிட்ட சர்வீஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நல்ல ஃபில்ட்ரேஷன் வேணுமா, அதுக்கும் இவர்கிட்ட சர்வீஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணும், அதுவும் வந்து ஹசில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து முன்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து சில ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்பேஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லாதனால வந்து கஸ்டமருக்கு வந்து டயக்ராம் படி நம்ம வந்து மெத்தட் கொடுத்து அவங்களுக்கு வந்து வீட்லேயே பண்ண சொல்லி நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எனக்கு போதுமான ஸ்பேஸ் இருக்கிறதுனால எல்லா செட்டிங்குமே நல்லா வந்து ப்ராப்பராக பண்ணி வச்சு இப்போ இது வந்து ஓப்பனில் இருக்குங்களா. ஸோ அடுத்து வந்து கபோர்ட் மாடல் எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லுங்க. இப்போ இந்த டேங்க்லாம் காலியா இருக்கு. ஸோ இந்த டேங்க் மட்டும் தான் செட் பண்ண சொல்றீங்களா, இல்லை இந்த மட்டும் தான் டேங்க் கொடுத்தா அது எப்படி ஒரு ஐடியா? இது வந்து பாத்தீங்கன்னா 4 feet டேங்க் வந்து 3 வரும். டாப்ல, மிடில்ல, டவுன்ல வந்து 3 டேங்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் போட்டு நம்ம வந்து இந்த கப்பிஷன் மாவு ஷூட்டிங் அப்புறம் வந்து கோடு இருக்கனால அந்த இந்த பார்த்த செட்டு மாதிரி அப்படியே இந்த செட்டு வந்து இது வந்து இந்த சைட் கஸ்டமர் வந்து டென்ட்ல போனா லெஃப்ட் பார்த்தா ரைட் வந்து பார்த்த மாதிரி வந்து எவ்வளோ பேர் மதுரை ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ பேக்கிங்க்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க? அவங்க வந்து எனக்கு வந்து என்னோட கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் ஒன்று வாங்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் அவங்க கைக்கு வந்து எப்படி அவங்க வந்து பார்த்தாங்களோ அதே மாதிரி கைக்கு வந்து சரி செய்யறது. ஏதாவது எஜ்ஜில் உடையிறது, இந்த மோட்டர் வந்து வீக் ஆகுது, இல்லை கிளாஸ் உடஞ்சி போகிறது, அந்த மாதிரி என்னோட பேக்கிங் பொறுத்தவரைக்குமே வந்து ஏன்னா நம்ம வந்து வெயிட்டில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாங் ட்ரான்ஸ்ஃபார்ம் நினைக்கிறோம். பேங்க், கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி சைட் நம்ம வந்து கூட் பண்ணிருக்கோம். 90% பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் வந்து நான் அனுப்பிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குரூப்புமே வந்து ஒரு டேமேஜ் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா டபுள் கிளாஸ் கவரில் 40 மைக்ராம்ஸ். இது வந்து லைட் மெட்டீரியல் வந்து நான் 40 மைக்ராம்ஸ் பண்ணுறேன். ஹெவி மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா 100 மைக்ராம் பீஸ் பண்ணி டபுள் கிளாஸ் கவர் பண்ணி தான் வந்து பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இல்லையா அப்பெல்லாம் வந்து இது கண்டிப்பா ஓகே அப்படிங்கும்போது வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண எல்லா கஸ்டமருக்குமே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா என் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங்காகவே வந்து இவ்வளோ அட்டன்டி எடுத்துக்கிறேன். எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு சைஸ் பாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பொறுத்து தான் வந்து பேக்கிங் டைம் தேவை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து மார்க்கெட்ல அதை காஸ்ட் கம்மி பண்றதுக்காக வந்து இருக்கிற வரைக்கும் ரொம்ப கம்மியான காஸ்ட்ல வந்து பேக்கிங் பண்ண பார்ப்பாங்க. அது நம்ம கைக்கு வந்து சேரும்போது ரப்பா நெளிஞ்சு போயிருக்கும், உள்ள இருக்க ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருக்கும், கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கிறதுக்கு அதுலயுமே வந்துட்டு அவர் குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக இவ்வளவு விஷயம் ஃபாலோ பண்றாரு. ஸோ நான் இவ்வளோ ப்ராடக்ட் இவ்வளோ குவாலிட்டி நான் பேக்கிங் பண்றதுக்காக வந்து நான் யார்ட்டையுமே பேக்கிங் வச்சுட்டு யாருக்குமே வாங்கினதே கிடையாது. என்ன வாங்கினா ஒரு 6000 7000 பார்த்து நாள் போயிருப்போம். நான் யார்கிட்டையுமே வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ஜஸ் வாங்கினதே கிடையாது. வெறும் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் தான் வாங்கியிருப்பேன். ஸோ என்கிட்ட வாங்கின பசங்க கூட தெரியும், பேக்கிங் குவாலிட்டி தெரியும், ஷிப்பிங் சார்ஜஸ் நான் வாங்கியிருப்பேன். ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்கா அப்படியே? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயினாக போகக்கூடிய திங்ஸ் வந்து நான் வந்து இதே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ ஆட் பண்ண ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நாம அந்த டாப் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் ஸ்பாஞ்ச் இது வந்து
ஒரு டாப் டாப்புக்கு வந்து நம்ம நெருக்கி வேற மாதிரி அலைட் பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஃபீட்ல வந்துடும். இது பாத்தீங்கன்னா 1 அடி 2 இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பெரிய பெரிய கம்ப்யூட்டேஷன் பிளஸ் வந்து பாண்டு ஃபில்டர் சில பேர் வந்து இந்த ப்ளூ பேர்ல யூஸ் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஒர்க் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் வந்து இதை போட்டிருக்கேன். இதுக்கப்புறமே வந்து நாம ஒயிட் ஃபார்ம் தான். நமக்கு வந்து பாண்டு ஃபண்ட். ஸோ என்கிட்ட கேட்கக்கூடிய மேக்ஸிமம் பர்சன் பார்த்தா பாண்டு ஃபண்ட் நமக்கு வந்து முழுக்குள் அதிகம். ஸோ பாண்டு ஃபண்ட் வந்து வச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த பாண்டு ஸ்பான்ஸும் அந்த நார்மல் ஸ்பான்ஸும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. முடிஞ்சா அதோட லிங்க்கும் நான் வந்து மேலே தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அது வந்து அவர் ஆரம்ப ஸ்டேஜ்ல எனக்கு அந்த ஐடியா தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் அப்போ. அப்படிதான் வந்துட்டு நீங்க வீடியோ போடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. ஸோ நார்மல் ஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி யூஸ் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமா தெரிஞ்சோட தான் வந்து போடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பான்சஸ் வந்து அந்த மாதிரி அப்போ ஆசையாக இருக்காது. லீவ்ஸ்க்கு வந்து பண்ணக்கூடிய ஸ்பான்ஸ் தான் முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேட் நம்ம வந்து டிஏவி ஃபில்டர்ல வந்து டாப் ஃபில்டர் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பான்ஸ் வச்சு அதோட வந்து ஃபேமிலி மாதிரி இது வந்து பெரிய பெரிய பேஸோட வெஸ்ட் வந்து அரசு மைக்ரோ வெஸ்ட் வந்து அரசு வந்து நம்ம செப்பரேட்டா எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் குவான்டிட்டி வைஸ் நீங்கள் பார்த்தா தெரியும். ஃபுல்லாக நம்ம வந்து அதில் அடிக்க வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் மேலே வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து ரேக்ல அடிச்சு ஆறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 பீஸ் ஆச்சு. இது வந்து ஒன்று. அடுத்து வந்து சம்பு யூஸ் பண்ணக்கூடிய ஃபைன் ஃபில்டர் பேட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபீட்டுக்கு மேலே வரும். சரிங்களா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மைக்ரோ டஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமா தெரிஞ்சு போய் உங்களுக்கு தலையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இது கூட தெரியுமா இருக்கும். அந்த மாதிரி டிராபேக்லாம் வந்து இந்த ஸ்பாஞ்சில் வந்து வராது. காரணம் பார்த்தீங்கன்னா நைலான் மேல வந்து பிரிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பைக்கு மேல வந்து ஃப்ரிட்ஜ் போட்டுருக்காங்க. மாசம் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ் பண்றதுக்கு ஒரு 6-7 டைம்ஸ் வந்து சாதாரணமாக நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் பெரிய பிரச்சனை வந்து இருக்கும். நைலான் இருக்கு. அது என்ன ஒரு ஃபில்டர் பேட் தான். ஸோ வந்து ஃபில்டர் பேட்லயும் உனக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். ஆர்டிஸ்ட் நிறைய வெரைட்டி இருக்கும். இங்க ஒரு வெரைட்டி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊருக்கு வந்து திரும்பி வராது. நல்லா இருக்கும். இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் மோட்டர். ஸோ வந்து நம்ம வந்து சம்ப்ரேஷன் மோட்டர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் பம்ப் நமக்கு வந்து அதிகப்படியாக யூஸ் ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ரைன் பம்ப் 20 வாட்ஸ்ல இருந்து 35, 45, 65, 85, 115 அந்த மாதிரி வாட் ஒப்பீனியன் பார்த்தோம்னா நமக்கு ரெகுலராக கிடைச்சிட்டு இருக்கோம். ஸ்டாக் கம்மியாயிடுச்சு. மறுபடியும் ஸ்டாக் அவுட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான மோட்டர் 4100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃபில்டர்ல பார்த்தோமே அது. ஆமாம், இதில் வந்து பெரிய பெரிய டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர். சின்ன சின்ன டேங்குகளை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா இதோட காயில் பவர் ரொம்ப பெருசு. இதெல்லாம் வந்து 4 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த டேங்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன டேங்க்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஃபிஷ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளோ அதிகமாக, கண்டிப்பாக ஃப்ளோ அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இதுவும் ஒன்று. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்குக்கு வரக்கூடிய பவர் ஹெட். ஸோ இதெல்லாம் வந்து நான் டாப் ஃபில்டர் நானே செய்கிற டாப் ஃபில்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து அந்த டாப் ஃபில்டருக்கு தேவையான சைஸை பொறுத்து இதோடைய பவர் ஹெட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 720 750 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஹோஸ். ஸோ இது வந்து ஏர் பம்புக்கு வரக்கூடிய ஹோஸ். இது வந்து இம்போர்ட்டட் ஹோஸ் தான். ஸோ நம்ம வந்து எதுவுமே ப்ராடக்ட் வந்து நம்ம நார்மல் குவாலிட்டி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஃபிஷ் நெட்டு. ஸோ 5 இன்ச்சஸ்லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்குமே நம்மகிட்ட இருக்குது. இது வந்து குட்டி குட்டி பீட்டாஸு, ஸோ கப்பீஸு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஃபிஷஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேங்க்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷ் நெட்டு. இது வந்து நேனோ லைட்டு. ஒரு கியூப் டேங்க் வச்சிருக்காங்க, அல்லது வந்து ஒரு சம் ஃபில்டேஷன் வந்து ஒரு இருட்டான பகுதியில் வச்சிருக்காங்க, அல்லது வந்து ஒரு கபோர்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த லைட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். சிங்கிள் மோடு, டபுள் மோடு, ட்ரிபிள் மோடு, இப்படி வந்து எல்லா வெரைட்டிலுமே வச்சிருக்கோம். அப்புறம் சிங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா 3 மோடு வந்து இருக்கிற மாதிரி ரிமோட் டைப்ல வந்து நம்ம வச்சிருக்கோம். இது வந்து 3 மோட்ல மாறி எறியும் உங்களுக்கு. இது வந்து பார்ட்டிஷன் டிவைடர்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ப்ரீடிங் டிவைடர் கூட சொல்லலாம். ஃபிஷஸ் வந்து ஃபைட் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்ட்டிஷன் ட்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாரியமுக்கு தேவையான 2 ஃபீட் லைட்டு, 2 ஃபீட்ல இருந்து 6 ஃபீட் வரைக்கும் நமக்கு லைட் இருக்குது. ஸோ நார்மல் லைட்ல இருந்து இம்போர்ட் லைட் வரைக்கும் நம்ம இருக்குது. இதெல்லாம் வந்து சிங்கிள் ஸ்டிக் வரக்கூடிய லைட்டு. ஸோ 2 ஃபீட்ல இருந்து இது 3 ஃபீட் வரைக்குமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பெரிய நார்மல் லைட்லேயே பெருசு, இது வந்து 3.5 ஃபீட் வரைக்குமே வந்து லைட் இருக்குது. அடுத்து வந்து டபுள் டோர் லைட்டுன்னு சொல்லுவாங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டபுள் டோர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் லைட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டிப் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிப் இருக்கும். லைட்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து 3 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் வரைக்குமே நம்மகிட்ட வந்து லைட் வந்து எப்பவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ 6 ஃபீட் வரைக்குமே நம்ம வந்து லைட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து RS பிராண்டில் இருக்கக்கூடிய லைட்டு. இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா பீட்டா சிங்கிள் பீட்டா வளர்க்கறதுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டான ஒரு இம்போர்ட்டட் டேங்க் இது, சரிங்களா? ஸோ இது வந்து இது இந்த சைஸை விட இது வந்து டபுள் பார்ட்டிஷன் பீட்டா ஹவுஸு. இது வந்து சிங்கிள் பீட்டாவில் வந்து கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சின்னது. இதெல்லாம் வந்து சேம் வெரைட்டிஸ் தான். இது வந்து ஒரே ஒரு பீட்டா வளர்க்கறதுக்கு வந்து இன்டர்னல் சம்ப் இது. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பீட்டா ஹவுஸ் வந்து நார்மலாக பார்த்துருப்பீங்க. இது வந்து பேக்கப் சம்போட உங்களுக்கு வரும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப் வந்துடும். ஓகே. இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வந்துடும். உள்ளே வந்து லைட் உங்களுக்கு வந்து வந்துடுது. கீழே பாருங்க, உங்களுக்கு லைட் தெரியும். இந்த இடத்துல லைட் இருக்குது. ஓகே. இது வந்து ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதனோட எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா இதில் வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு கப்பீஸு, டெட்ராஸு, இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷஸ் வந்து வளர்க்கலாம். பெரிய பெரிய ஃபிஷஸை வந்து வளர்க்க முடியாது. கோல்டுக்கு வந்து சூட்டபிள் கிடையாது. பீட்டாக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டு, ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு 5 ஃபுட்டில் வச்சுன்னா பீட்டாவுக்கு வந்து செம்மையான டேங்க் இது. ஸோ இது வந்து இம்போர்ட்டட் டேங்க். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் பிரேக்கபிள் இதெல்லாம். அதாவது கிளாஸ் கிடையாது இல்லையா? இது வந்து அக்ரிலிக் மெட்டீரியல். அக்ரிலிக். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்கலாம் வந்துட்டு டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டேங்க் இது. ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேங் அண்ட் பவுல். ஹேங் அண்ட் பவுலில் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், ஸோ 3 சைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுல்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய டிசீஸ் பொறுத்து வந்து எல்லா மெடிசனுமே நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து மைக்ரோ லைஃப் எஸ்டோ மெடிசன், பாக்டீரியா மெடிசன். இது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை ஃபிஷஸ் வந்து எதையா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு பிடிக்குதுன்னா ஸோ இந்த மெடிசன் யூஸ் பண்ணிக்கலாம். அக்வாரியா கிளியர் வாட்டர் வந்து என்னைக்கா கண்டாமினேஷனாக இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெஸ்ஸில சின்னது, இது ஜென்ரல் கியூர் சின்னது. இது வந்து நம்மளோட பிளான்ட் டேங்க் ஓட்டக்கூடிய க்ளூ. இது வந்து மைக்ரோ லைஃப் மெடிசனில் வந்து ஸ்மால் பேக்கு. ஸோ இது வந்து மைக்ரோ லைஃப் மெடிசன்லேயே வந்து சின்ன பேக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பேக்டீரியல் மெடிசன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேராசிட் லெஃப்டபிள் மெடிசன். ஓகே. ஸோ இது வந்து எல்லா மெடிசனுமே வந்து நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஜென்ரல் நீடுக்கான மாரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நீட் மெடிசன் இல்லையா? ஒவ்வொரு மெடிசனுக்கே வந்து ஒவ்வொரு தனி பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் நம்ம. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ ஒரு கோல்டு ஃபிஷ் வரக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு இன்டென்ட்டில் வந்து ஃபுட் வச்சுருக்கோம். இதுலேயே வந்து ஸ்மாலு, பிக்கு, ஸ்மாலில் பிக் வந்து கலந்துருக்கும் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்லெட்டுக்கு வந்து இதுவுமே இன்டென்ட்டில் இருக்குது. அடுத்து வந்து கப்பீஸ்க்கும் அப்புறம் டிஸ்கஸ்க்கும் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து ஸ்டாக் வந்து நம்ம இன்னும் ஆர்டர் போட்டிருக்கோம். இதுல இருந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து அரோனாக்கும், ஃப்ளவரானுக்கும், பேரட்டுக்குமே வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் கிட். இது வந்து ஃபுல் வந்து பிளான்டட்டுக்காக அக்வாரிக் கேமிட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. அடுத்து வந்து பீட்டாக்கு வந்து பீட்டா கேர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மெடிசன் தான். ஸோ பீட்டா கேருக்குள்ள மெடிசன் இது. அடுத்து வந்து பீட்டா ஃபுட்டு. ஸோ ராயல் பீட்டா ஃபுட் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ட்ரைடு ஷிம்ப். ஸோ அரோனா, பேரட்டு, ஆஸ்கர் இந்த மாதிரி ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ட்ரைடு ஷிம்ப்பு. ஸோ நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஷிம்ப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தலையை வந்து கிள்ளி எடுத்துகிட்டு பாடி மட்டும் தான் நீங்கள் போடணும். பாடியை டைலையும் ஹெட்டையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க. அடுத்து வந்து வா ஃபுட்டு. ஸோ குவாலிட்டியான வா ஃபுட். இது வந்து ஆல்கே ஃபுட்டு. ஆல்கேல வந்து சிங்கிங் பிளட் ஃபுட்டு. இது வந்து டயோபைட்டு. இது வந்து டயோபைட் வந்து டிஸ்கஸ்க்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட். இது ட்ரூ கலர் ஆஸ்கர். ஸோ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஆட் பண்ணுவோம் நம்ம. இது நார்மலாக வந்து ஆப்டிமமில் வந்து இருக்கக்கூடிய மைக்ரோ பெல்லட். ஸோ இந்த ஏஞ்சலு, கப்பீஸு, டெட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு போடக்கூடிய சின்ன மவுத்து ஃபிஷ் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் இது. இது ஆப்டிமம் 3-in-1 வந்து காமனைஸ் பண்ணக்கூடிய கோல்டு எல்லா ஃபிஷ்ஷுக்குமே நீங்கள் மேக்ஸிமம் ஃபீட் பண்ணிக்கலாம். அரோனா கூட நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குவாலிட்டியான ஃபுட் இது. அடுத்து வந்து குயிக் ரேட்டில். ஸோ குயிக் ரேட்டில் வந்து பேரட்டு இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு வந்து ஆஸ்கருக்கு இது எல்லாமே ஃபீட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ உங்களுக்கு இந்த ஃபுட்டை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஃபுட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுக்கு வந்து சிங்கிங் பெல்லட். ஸோ இம்போர்ட்டட் பெல்லட் இது. ஸோ இது பிராண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ண முடியாது. இது வந்து சிங்கிங் பெல்லட். இது வந்து 100 கிராம்ஸ் பாக்கெட்டு, 250 கிராம்ஸ் பாக்கெட் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாம் ஃபார்ம் ஃபுட் இல்லையா? இது வந்து ஃபார்ம் ஃபுட். ஸோ ஃபார்ம் ஃபுட் அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து இதனுடைய பேர் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதில் வந்து ஃபேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கனால நம்ம வந்து இது பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. இது சிங்கிங் பெல்லட்டு. இதில் வந்து இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பிரான் ப்ளஸ் வந்து ஈரோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால ஃபிஷஸோட க்ரோத் வந்து நீங்கள் நார்மலாக ஃபீட் பண்ணக்கூடிய ஃபுட்டை விட இது வந்து க்ரோத் வைஸ் வந்து டபுள் மடங்கு இருக்கும்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 250 கிராம்ஸ் வரைக்குமே இருக்குது. எவ்வளோ கேஜஸ் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சிலிக்கானில் வந்து ஜிபி சிலிக்கானில் இருந்து இது சின்ன சின்ன டேங்க் வரைக்கும் ஓட்டலாம். ஸோ இது வந்து டவுசில் சிலிக்கானில் வந்து நீங்கள் பெரிய பெரிய டேங்க் 3 ஃபீட்டுக்கு மேலே மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி சிலிக்கான் யூஸ் பண்ணி தான் ஓட்டணும். இது வந்து க்யூரிங் வந்து சீக்கிரமாக ஆயிரும். இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுதுன்னா இது 4 ஹவர்ஸில் க்யூரிங் ஆயிரும். டேங்கோட கிரிப் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா மறுபடியும் பிரிக்க கூட முடியாது. ஸோ அடுத்து வந்து ஏர் ஸ்டோனில் வந்து இந்த மாதிரி நான் ரிட்டர்ன் வால்வோட வந்து வரக்கூடிய ஏர் ஸ்டோன் வந்து வந்துடும் நம்மகிட்ட. ஸோ இதுவுமே நம்மகிட்ட வந்து அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னடிக் ஸ்க்ரப்பரில் வந்து ஸ்மாலு, இது வந்து 6 mm டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேக்னடிக் ஸ்க்ரப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16 mm யூஸ் பண்ணக்கூடிய மேக்னடிக் ஸ்க்ரப்பர் இருக்குது. அதுக்கு வந்து 12 mm யூஸ் பண்ணக்கூடிய மேக்னடிக் ஸ்க்ரப்பர் இருக்குது. அடுத்து வந்து 8 mm யூஸ் பண்ணக்கூடிய மேக்னடிக் ஸ்க்ரப்பர், அப்புறம் ஜம்போ ஸ்க்ரப்பர். இப்படி வந்து மேக்னடிக் ஸ்க்ரப்பரில் எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட இருக்குது. அடுத்து வந்து ஏர் ஸ்டோனில் வந்து இப்போதைக்கு பேசிக் போட்டிருக்கோம். பேசிக் அது மாதிரி பெரிய ஸ்டோன்ஸு, இது வந்து கண்ட்ரோலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஏர் ஸ்டோனு, அப்புறம் இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஏர் ஸ்டோனு எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் கம்மியாக போட்டிருக்கோம். இதில் ஸ்டாக் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு மறுபடியும். இது வந்து ஹீட்டருக்கும் ப்ளஸ் வந்து மோட்டருக்கு தேவையான அக்சசரிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் கப்பு, நமக்கு மோட்டருக்கு பேக்கில் வரும் பார்த்தீங்களா வேக்கம் கப்பு, பெரிய பெரிய மோட்டருக்கு அதுக்கு வரக்கூடிய வேக்கம் கப் இது. இது வந்து ஹீட்ரு ப்ளஸ் லைட்டுக்கு வரக்கூடிய ஒரு வேக்கம் கப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக் எப்பயுமே இருக்கும். இது வந்து வால்வு. ஸோ இந்த வால்வும் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும். அடுத்து வந்து கனெக்டர்ஸ். ஸோ கனெக்டர்ஸில் வந்து டி கனெக்டர்ஸு ப்ளஸ் வந்து எல் கனெக்டர்ஸு ப்ளஸ் வந்து ப்ளஸ் கனெக்டர்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லா மைனஸ் கனெக்டர் எல்லா கனெக்டருமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபில்டர்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் ஸ்மால், மீடியம், லார்ஜ் இப்படி எல்லா டைப்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து கூலிங் ஃபேனு. ஸோ நீங்கள் மெரின் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஃபேன் தேவைப்படலாம். ஸோ கூலிங் ஃபேன் நம்மகிட்ட வந்து அவைலபிள். இது வந்து அரோனா பூஸ்டர். இது வந்து விட்டமின் மெடிசன் இது. ஸோ இதுவுமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோரசன் பைப்பு. ஸோ இது வந்து ஹைடிங் பைப்புன்னு சொல்லுவாங்க, ஃப்ளோரசன் பைப்புன்னு சொல்லுவாங்க. ஃபிஷஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று அடிச்சிக்குதுன்னா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சுன்னா ஃபைட் வந்து கம்மியாகும். ஸோ அது மாதிரி வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்புன்னு சொல்லலாம். இல்லை வந்து அழகுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப்புன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து ஒரு 3 கலர்ஸ் நம்மகிட்ட வந்து இருக்குது. அடுத்து வந்து டாய்ஸு, குட்டி குட்டி டாய்ஸு, இந்த மாதிரி ஃப்ளவரு, ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட வந்துருக்கு. அடுத்து வந்து குரூப் டாய்ஸ். ஸோ குரூப் டாய்ஸு, இந்த மாதிரி ஃப்ளவரு, அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் டாய்ஸில் வந்து இது மாதிரி கேமராமேன், ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வச்சிருக்கக்கூடிய டாய்ஸ்லாம் வந்து நம்மகிட்ட அவைலபிள். அடுத்து வந்து ஏர் பம்பில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கம்மி விலையிலேருந்து ப்ளஸ் வந்து நாய்ஸ்லெஸ்லேருந்து அடுத்து வந்து எஃபிஷியனாக இருக்கக்கூடிய ஏசிடிசி ஏர் பம்பில் வந்து சோபோ பிராண்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டலைஸ்டு உங்களுக்கு வந்து ஏசிடிசி ஏர் பம்பு, நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சோபோவில் SP3000 மாடல் ஒன்று. அடுத்து வந்து டாபின் மாடலில் நார்மல் ஏர் பம்பு, இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்சனில் வந்து ஏசிடிசி ஏர் பம்ப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு, உங்களுக்கு வந்து எவ்வளோ பவர் வந்து உள்ளே இருக்குது பிடிக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்தாலுமே நாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு பம்ப் நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ பேட்டரி பவர் பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிடாக 14 ஹவர்ஸ் நின்றுருக்குது. நான் இன்னொரு பம்பு செக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து புதுசாக யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நிற்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணதுக்குமே பார்த்தீங்கன்னா 14 ஹவர்ஸ் வந்து ட்ரிப் மோட் நின்றுருக்குது. கண்டினியூ மோடில் எவ்வளோ நிற்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணல. நான் செக் பண்ண உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சோபோல ஒரு பெரிய பம்பு. ஸோ இந்த SP860A இது ஒரு மாடல் வந்து ஒரு ஏர் பம்ப் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சன்சனில் வந்து 4-way ஏர் பம்பு. 4-way ஏர் பம்பில் வந்து கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ரெகுலேட்டர் மாடலில் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லெஸ் தான். ஸோ நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இதில் கனெக்ட் பண்ணி ஒரு 8 டேங்க் கிட்ட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கம்மி டேங்க் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு உங்களுக்கு வந்து தெர்மாமீட்ரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இப்போ புதுசாக போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர் குட்டி குட்டி டேங்க் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, பிளான்ட் டேங்க், அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ். ஸோ இது வந்து ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்சனில் இன்டர்னல் ஃபில்டர் இது. ஸோ இதில் வந்து உள்ள உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வந்துடும். ஸோ நீங்கள் பயோமெடிக்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து சாஃப்டாக வரக்கூடிய ஒரு இன்டர்னல் ஃபில்டர். அண்டு சோபோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்னல் ஃபில்டர், கார்னர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம்
இது வந்து கார்னர் ஃபில்டர், இது வந்து இன்டர்னல்ல இது கார்னர் ஃபில்டர் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் வந்து சின்ன சின்ன டேங்க் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய டேங்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது கண்டிப்பாக. ஸோ அடுத்து வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் இது ஒரு வெரைட்டிஸ். பிளான்டேட் டேங்குக்கு வந்து போடலாம், ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடலாம். ஃப்ளோ அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தனியாக ஒரு ஃபிஷ்ஷை போட்டுருந்தீங்கன்னா அந்த மாதிரி டேங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ இது வந்து மிஸ்ட் மேக்கர். ஸோ ப்ளூ பெட்டில் வந்து மிஸ்ட் மேக்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபீடரு சன்சன் பிராண்டில். அடுத்தது வந்து வேவ் மேக்கர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 4 feet டேங்குக்கு பார்த்தீங்கன்னா அதுக்காக சூப்பராக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேவ் மேக்கர். அதே மாதிரி மெரைன் டேங்குக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அது யூஸ் பண்ணலாம். மெரைன் டேங்க் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சைஃபன் பம்ப். இது வந்து ஒரு 2 feet டேங்க் 3 feet டேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வாட்டர் சேஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய டேங்க் போடும்போது நீங்கள் வந்து பம்பு போட்டு தான் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து பவுச்சு, ஃபில்டர் மீடியா பவுச்சு. ஸோ இது வந்து ஹெவியான பவுச்சு, இதுவும் ஸ்டாக் இருக்குது. அதில் வந்து ஒயிட்டில் வந்து லைட் பவுச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குது, 1 kg பவுச் இதெல்லாம். ஸோ இது வந்து பேக் ஹேங் ஆன் ஃபில்டர் இதெல்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிளான்டேட் டேங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு ஃபில்டர் தான். ஸோ இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். ஏன்னா ஒரு எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஃபில்டர் மீடியா ஆட் பண்ணுற மாதிரியும் ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணுற மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வந்து கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் இதில். அடுத்து வந்து கிளாஸ் தெர்மாமீட்டர். ஸோ இது வந்து கிளாஸ் தெர்மாமீட்டர், ரூம் டெம்பரேச்சர், அப்புறம் பாடி டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 99% வந்து ஈஸியாக காமிக்குது. ஸோ நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் கூட இதுதான். இது வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டர். இது வந்து ஆஸ்டோன்லேயே வந்து இந்த டைப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபேன்சி வெரைட்டிஸில் வந்து ஆஸ்டோன் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னில் நம்மளுக்கு டேங்க் ஓட்டக்கூடிய க்ளூ கன்னில் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ரொம்ப ஸ்ட்ரென்த்தபிளான ஒரு கன் இது. ஸோ இதுவுமே நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீட்டர். ஸோ ஹீட்டரில் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ் பிராண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸோ கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு ஐட்டமும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மகிட்ட 50 வாட்ஸ்லேருந்து 300 வாட்ஸ் வரைக்குமே வந்து ஹீட்டர் வந்து இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்சன் பிராண்டில் வந்து யூவி லைட்டு. இது வந்து 14 வாட் இருக்கக்கூடிய ஒரு யூவி லைட்டு. ஸோ இது வந்து பெரிய பெரிய பாண்டு ஒரு 6 feet 8 feet டேங்குக்கெலாம் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய இது அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தபிள் அப்படிங்கிறது வந்து பயோமீடியாஸ். ஸோ இது வந்து ரெண்டு ரோல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து 350 பீசஸ்க்கு மேலே ஸ்டாக் நம்மகிட்ட எப்பயுமே வந்துட்டே இருக்கும். இன்னொரு பாக்ஸ் கூட நம்மகிட்ட வந்துருக்கு. இது செராமிக் ரெட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 kg பேக்கு. ஸோ நமக்கு பேக் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக 1 kg பேக் போட்டு விட்டோம். லாவா ராக்ஸில் வந்து பிளாக் லாவா ராக்கு, ரெட் லாவா ராக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ராக் செட்டப் பண்ணால் கூட இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக் கலர் பால், அப்புறம் நேனோ செராமிக் ஃப்ளவர் பால். இது நேனோ செராமிக் பால். இது வந்து கேனிஸ்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியனான மீடியா. ஸோ நம்மகிட்ட வந்து பயோமீடியாஸ் வந்து இவ்வளோ இருக்கு. சொல்லுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளான்டேட் டேங்குக்கு தேவையான சாயல். ஸோ இது வந்து 10 kg பேக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 2 பேக் இருக்கு. இது வந்து ஒயிட் பாலிஷ் பண்ண ஸ்டோன். ஸோ நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் ஸ்டோன்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லி. இது வந்து பாண்டு செட்டப்புக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அக்வாரியம்க்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க அதிகம். இது வந்து ட்ரிஃப்ட் வுட். ஸோ இது வந்து கொஞ்சம் சும்மா சாம்பிளுக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சாயல். ஸோ எல்லோ சாயல். இது என்னன்பா வீடியோ முடிச்சுக்கலாமா? நிறைய காமிச்சிட்டோம். முடிஞ்சுக்கலாம். கம்பல்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ அதனால் முடிஞ்சாச்சு நம்ம வீடியோ. சப்போஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு இந்த ஷாப் விசிட் பண்ணுங்கள். சேலமில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஐட்டம் ஏதாவது ஒன்று இந்த ஷாப்பில் உங்களுக்கு வேண்டிய ஐட்டம் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வாங்குறதுன்றதை விட இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் கேரண்டி. இன்னும் இந்த ஷாப் வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது ஃபுல்லாக டெவலப் ஆனதுக்கப்புறம், அதாவது ஃபுல் செட்டப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடை பெறுறது நான் உங்கள் KK. ஸோ நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர். தேங்க்யூ.